விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஊரின் பெரும்பாலான இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்க திட்டமிடப்பட்டுள்ளன. விநாயகர் சிலைகளை வைக்க அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இவற்றை பின்பற்றியே விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட வேண்டும் என அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் ரசாயன கலவைகளால் செய்த சிலைகளை தவிர்க்க வேண்டும். சிலை உயரம் பீடத்துடன் சேர்த்து 10 அடிகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். நகராட்சி, காவல், தீயணைப்பு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் முன்னதாகவே அனுமதி பெற வேண்டும். தனியார் இடமாக இருந்தால் அந்த இடத்தின் உரிமையாளரிடம் ஒப்புதல் கடிதம் பெற வேண்டும். பொது இடமாக இருந்தால் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி நிர்வாகத்திடமிருந்து அனுமதி கடிதம் பெற்று அதை காவல் நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். பிற மத வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலோ, போக்குவரத்திற்கு இடையூறாகவோ, மருத்துவமனை, கல்வி நிலையம் ஆகியவற்றின் அருகில் சிலைகளை வைக்கக்கூடாது. பிற மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் கோஷங்கள், பாடல்கள் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது. அனுமதியின்றி மின்சாரம் எடுக்கக்கூடாது. அப்படி செய்தால் அது சட்டவிரோத செயலாகும். தற்காலிக பந்தல் அமைக்க பயன்படும் பொருட்கள் எளிதில் தீ பற்றக்கூடியவையாக இருத்தல் கூடாது. அப்படி பந்தல்களில் மின் உபகரணங்கள் இருப்பின் அவை தீயணைப்பு அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டு ஒப்புதல் பெற வேண்டும். எளிதில் தீ பற்றக்கூடிய பொருட்களை சிலை வைக்கும் இடத்திற்கு அருகிலோ உள்ளேயோ வைக்கக்கூடாது. தீ விபத்து பாதுகாப்பு விதிமுறைகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும். ஒலிபெருக்கி ஒலியின் அளவு எக்காரணம் கொண்டும் வரையறுக்கப்பட்ட அளவை மீறக்கூடாது. இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரை ஒலிபெருக்கிகளையோ வெடிகளையோ பயன்படுத்தக்கூடாது. காவல்துறையால் வகுக்கப்பட்ட பாதையில் மட்டுமே சிலை கரைப்பு ஊர்வலங்கள் நடத்தப்பட வேண்டும். அறிவிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும். சிலை அமைப்பவர்களின் சார்பில் எப்பொழுதும் சுழற்சி முறையில் 5 பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும். சமூக உணர்வுகளையும் அமைதியையும் பேணி காப்பது நமது கடமை. அவற்றிற்கு எந்த இடையூறும் ஏற்படாதவாறு நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும்.